டியூஸ்டே ஆஃப்டர்நூன் சஷ்டி 7வது நாள் முருகனுடைய திருக்கல்யாணம். இன்றைக்கி ஹோரை நேரமில் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டைமில் மத்தியானம் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தானே கடைசி நாள் விரதம் வேற விடணும் இல்லையா. லாஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது ஹோரை நேரத்தில் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது. இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வாசல்லாம் க்ளீன் பண்ணி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு நெய்வேத்தியம் வந்துட்டு பாதாம் அல்வா தான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு சாமிக்கிட்ட வேண்டுதல் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஹோரை நேரமில் முருகனுக்கு பூஜை பண்ணுங்கள். அது நியாயமானதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் ஓரளவு தொடர்ந்து கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். இந்த தடவை காலையில் முடியல, ஈவினிங் கோயிலுக்கு போகணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஞாபகம் வந்து எப்படியோ மிஸ் பண்ணாமல் கும்பிட்டு முடிச்சிட்டேன். இது வந்துட்டு என்னோடய விரத சமையல். ஃபஸ்ட்டு ஸ்வீட் பாதாம் அல்வா, அதுக்கப்புறமா சுட சுட சாதம், அதுக்கப்புறம் சுரக்காய் போட்டு சாம்பார், அது கூட சவ் சவ் கேரட் போட்டு பொரியல், அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. இது வந்துட்டு கொஞ்சம் சளி பிடிக்குங்கிறதுனால லைட்டாக வதக்கிட்டு தான் நான் தயிரில் சேர்த்தேன். அது கூட ரசம், அப்புறமா சாம்பார்னால் நெய் இல்லாமல அதுவும். இதுதான் இன்றைக்கி என்னோடய விரத சமையல். இந்த 7 நாளும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா போச்சு.